சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாயன்மார் அறிவாட்டாய நாயனார். சுந்தரர் இவரை பற்றி எஞ்சாத வாட்டாயன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட அறிவாட்டாய நாயனாருடைய இயற்பெயர் தாயனார். இவர் திருத்துறை பூண்டியிலிருந்து திருவாரூருக்கு போகிற வழியில் கண்மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரில் பிறந்திருக்காரு. பெரிய செல்வந்தராக இருந்திருக்காரு. இவர் தினமும் என்ன பண்ணுவாருன்னா, நம்மோட சிவனாருக்கு சம்பாரிசி சோறு, மாவடு, செங்கீரை மூணையும் வச்சு படைச்சி அதன் மூலமாக ஆத்ம திருப்தி அடைஞ்சிருக்காரு. இப்படியே பல வருஷம் அப்படியே போயிருக்கு. விடுவாரா நம்மோட சிவனார்? அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு. எப்படின்னா, அவர்கிட்ட இருந்து செல்வங்கள்லாம் ரொம்ப வத்தி போயிருச்சான். ரொம்ப சங்கடப்படுற நிலைமைக்கு வந்துட்டார். கூலியால் நிறைய பேரை வச்சு வேலை வாங்கின அவர் கூலிக்கு நெல் அறுக்க போயிருக்காரு. எப்படி கூலிக்கு நெல் அறுக்க நம்மோட தாயனார் போயிருக்காரு. அப்படி போகும்போதும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கூலிக்கு நெல் அறுக்க போவேல முன்னாடி உள்ள காலத்துலலாம் நெல்லை தானே கொடுப்பாங்க. இப்போ தான் பணம் கொடுக்குறோம். முன்னாடி நெல்லை கொடுக்கும்போது செந்நெல் கிடைச்சா அதை இறைவனுக்கு படைச்சிருக்காரு. ஏன்னா செந்நெல் கூடுனது. அதனால் அதை இறைவனுக்கு படைச்சிட்டு கார்நெல்லை தானும் தன்னோட மனைவியும் சாப்பிட்டு வாழ்ந்திருக்காரு. இந்த இடத்துலையும் சோதனை வச்சுருக்காரு நம்மோட சிவனார். என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு கிடைச்ச எல்லா நெல்லையும் செந்நெல்லாவே கிடைக்க வச்சுருக்காராம். கார்நெல்லே இல்லை. நம்முடைய நாயனாருடைய கொள்கை என்ன? செந்நெல் கிடைச்சா அதை இறைவனுக்கு படைப்பது, கார்நெல்லை தான் தான் சாப்பிட்றதுன்னு வச்சுருக்காரா? அவர் கொண்ட கொள்கையிலேருந்து மாறவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா சாப்பாட்டையும் இறைவனுக்கே படைச்சிட்டு அவர் சாப்பிடவே இல்லையாம். அவருடைய மனைவியார் இதை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தோட்டத்தில் கீரை விளைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கீரையை எடுத்து அதை கடைஞ்சி 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்பவும் வந்துட்டார் நம்ம சிவனார். அந்த கீரையவே வளர விடாமல் ஆக்கி வச்சுட்டாரு. அதனால் கீரை வளரவே இல்லை. நம்மோட நாயனாரும் அவருடைய மனைவியாரும் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சே உயிர் வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பாடெல்லாம் ஆக்கிக்கிட்டு சிவனார் கோயிலுக்கு 2 பேரும் போயிருக்காங்க. 2 பேருக்குமே பசி பட்டினி, அப்படி தானே? அதனால் அவங்களுடைய உடல் ரொம்ப தளர்ந்து போய் இருந்திருக்கு. 2 பேரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மோட நாயனார் கையில் எல்லாத்தையும் வச்சுருந்துருக்காரு. போகும்போது அவர் அந்த நில வெடிப்பில் நிலத்து வெளியாக போயிருக்காங்க இல்லையா, அதில் நில வெடிப்பு இருந்திருக்கு. அந்த நில வெடிப்பில் தட்டி கீழே விழ போயிருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவியார் அவரை தாங்கி பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் கீழே விழலை. அவர் கொண்டு வந்த சாப்பாடை கீழே கொட்டிட்டாராம். சாப்பாடு கீழே கொட்டினதும் அவருக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சான். என்ன இன்னைக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி இறைவனுக்கு எப்படியாவது பசியாற்றணுமே. இந்த செந்நெல் இப்படி கீழே கொட்டிருச்சே, நம்மளுக்கு இனி சமைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்காரு. அவருடைய செல்வங்கள்லாம் வற்றும்போது அவர் வருத்தப்பட்டு அழுதாராங்க? கிடையவே கிடையாது. எப்போ வருத்தப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா? தன்னுடைய கொள்கையில் இருந்து தவறிடுவோமோ, இறைவனுக்கு படைக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு பதறி போய் தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கையில் கதிர் அறுக்க தானே போயிருக்காரு. எப்பவும் அருவாள் இடையில வச்சுருப்பாராம். அந்த அருவாளை அப்படியே எடுத்திருக்காரு. எடுத்து, ஐயனே நீ இந்த சாப்பாடை இப்போ எடுத்து சாப்பிட்ற, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னோட கழுத்தை நானே அறுத்துட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவனார் வருதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணியிருக்காரு. உடனே நம்மோட அறிவாட்டாயர் என்ன பண்ணியிருக்காரு? கழுத்தில் கொண்டு அருவாளை வச்சுட்டாராம். உடனே நிலவெடிப்புக்குள்ளே இருந்து ஒரு கை நம்மோட நாயனார் கையை இறுக பிடிச்சிக்கிட்டான். ஏன் அப்படின்னா, அவர் கழுத்தை அறுத்துட்டு இறந்துடக்கூடாது இல்லையா? அதனால் நம்மோட சிவனார் கை தானே அது. அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த சாப்பாடு கீழே கொட்டிருச்சு இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஏன்னா நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது இவர் கழுத்தை அறுத்துட்டா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கையை போய் பிடிச்சிருக்காரு. அவர் கையை பிடிக்கவும் நம்மோட நாயனாருக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சான். உடனே சிவபெருமான் என்ன பண்ணாராம்? அந்த கீழே சிந்திய சாப்பாடை எடுத்து அப்படி சாப்பிட்டாராம். அந்த நில வெடிப்புக்குள்ளே சாப்பாடு அப்படி கை போயிட்டு போயிட்டு வந்திருக்கு. மாவடு கடிக்கும்போது வெட்டுக்கு வெட்டுக்கு வெட்டுக்குன்னு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தமும் அந்த நில வெடிப்புக்கு உள்ளே இருந்து கேட்டிருக்கு.
இதையெல்லாம் கேட்ட நம்மோட நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் ஒரே சந்தோஷமாயிருச்சான். இப்போ நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, இப்படி கீழே சிந்தின சாப்பாட்டை சிவபெருமானை சாப்பிட சொல்லி வற்புறுத்தலாமா? ஏன் அவர் அப்படி பண்ணார்? கீழே கொட்டினா அதை கொடுக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி தானே? இப்போ நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம். சாப்பாடு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கிண்ணத்தில் மட்டும்தான் சாப்பாடு இருக்குது. நம்மளுடைய கை குழந்தை அழுதுகிட்டே இருக்குது சாப்பாட்டுக்காக. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சாப்பாடை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும், நமக்கு வேண்டான்னு நினச்சிருவோம். உடனே அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊட்ட போவோம். அந்த நேரம் அந்த சாப்பாடு கீழே விழுந்து கொட்டிருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? சரி, இந்த பிள்ளை இதோட பட்டினி போட்டுருவோம் அப்படின்னு நினைப்போமா? நினைக்கவே மாட்டோம். அந்த சாப்பாடை மெட்டாக்கில் எடுத்துனாலும் சரி, அந்த பிள்ளைக்கு ஊட்டி அந்த பிள்ளை வயிறை நிறைச்சாதான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும், அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்மோட நாயனார் என்ன பண்ணார்னா, சிவபெருமானுக்கு வயிறு பசிக்கும் அப்படின்னு நினச்சி அவருக்கு சாப்பாடை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அந்த சாப்பாடை அவர் எடுத்து சாப்பிட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மோட சிவபெருமான் நம்ம நாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் முக்தி கொடுத்து தம்மோட சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. இப்படி ஒரு அருவாளை வச்சு கழுத்தை வெட்ட முற்பட்டதால் நம்மோட தாயனார் அறிவாட்டாய நாயனார் என்று அன்னையிலிருந்து அழைக்கப்பட்டார். இந்த நாயன்மாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகுங்க. அவர் சங்கடப்படும் போது அவர் ஏதாவது வருத்தப்பட்டாரா பணம் போயிடுச்சின்னு சொல்லிட்டு? பணம் போனால் சங்கடமாக தான் இருக்கும், ஆனால் வருத்தப்படாதீங்க. எப்பவும் நம்மோட குணம்தான் சரியாக இருக்கணும். நம்மளுடைய நிலையிலேருந்து நம்ம எப்போவுமே தவறவே கூடாது. உயர்ந்த நிலையில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் தாழ்ந்த நிலைக்கு போகும்போது ஒரு மாதிரியும் ஆகவே கூடாது. நிலை தவறாமல் இருப்பதை இந்த புராணத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்றைக்கும் நம்முடைய நிலை தவறக்கூடாது என்று கூறி இன்றைய நாயன்மாரான அறிவாட்டாய நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்து கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நாயனார் இசையில் சிறந்தவராம். அவர் புல்லாங்குழல் இசைச்சே இறைவனை தன் பக்கம் இழுத்துட்டாராம். அந்த நாயனார் யார் தெரியுமா? ஆனாய நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.